போற்றும் பூண்டி புதுமை மாதாவாக இருக்கிற நான் உனக்கு ஆறுதலாக இருக்கிறேன், உனக்கு துணையாக இருக்கிறேன், உனக்கு பக்கபலமாக இருக்கிறேன், உன்னோடு கூடவே நான் பயணிக்கிறேன். உன் துன்பம் இனி என் துன்பம், உன் வேதனை இனி என் வேதனை, உன் கஷ்டம் இனி என் கஷ்டம், உன் பாரம் இனி என் பாரம், உன் சுமை இனி என்று என் சுமை என சொல்லி இந்த பூண்டி மாதா நம் எல்லோருக்கும் ஆறுதலை உடனிருப்பை தருவதாக இந்த பதில் அமைகின்றது. அன்புக்குரியவர்களே, நமது துன்ப நேரத்தில் அவள் என்னுடன் இருக்கிறாள், நம் துன்ப நேரத்தில் அவள் என்னை வழி நடத்துகிறாள், நம் துன்ப நேரத்தில் அவள் எனக்கு துணை நிற்கிறாள் என்பதை எப்படி உணர்ந்து கொள்வது? அடுத்த கேள்வி நமக்குள் எழலாம். மாதா என்னோடு துணை இருக்கிறார் என சொல்லுகிற பொழுது அதை நான் எப்படி உணர்ந்து கொள்வது? மாதா எனக்கு உடன் இருக்கிறாள் என சொல்லுகிற பொழுது நான் அதை எப்படி உணர்ந்து கொள்வது? மாதா என் சுமைகளை தாங்கிக் கொள்ளுகிறாள் என சொல்லுகிற பொழுது அதை எப்படி உணர்ந்து கொள்வது என்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழலாம். அன்புக்குரியவர்களே, என் துன்ப நேரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வியும் நமக்கு எழலாம். துன்பங்கள், வியாகுலங்கள் அவளை அப்படி வருகின்ற பொழுது அன்னை மரியாள் அவற்றை எப்படி எதிர்கொண்டாள் என்கிற கேள்வியும் நமக்கு எழலாம். இந்த மறைவுரை நேரத்திலே அன்னை மரியாளுடைய ஆறுதலை வார்த்தைகளோடு சேர்த்து இந்த 3 கேள்விகளுக்கு